Good morning, champion. We are having technical champion along with us. Introduce yourself. So I am MR Hariharan from Coimbatore Institute of Technology. We are having technical champion Hariharan along with us. இப்போ என்னன்னா சூப்பர் ஹீட் ஸ்டீம்ஸ் கொடுத்துருக்காங்க 1500 கிலோ பாஸ்கல் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துருக்காங்க கம்ப்ரசிவ் ஃபேக்டர் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி நமக்கு தெரியும். அப்போ பிவி ஈக்குவல் டு எம் ஆர் டேஷ் எம் டி தெரியும். இந்த எம் இங்கே கொண்டு போனால் என்ஆர் அதுதான் வந்து பிவி ஈக்குவல் டு என் ஆர் டேஷ் டியும் தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெர் கிலோ மால் கொடுத்துருக்காங்க. அப்போ பி வி பை எம் ஈக்குவல் டு ஆர் டேஷ் டி. ஸோ வி பை என் தான் கொடுத்துருக்காங்க பெர் கிலோ மோல்னு சொல்லிட்டு. இது 1500 கிலோ பாஸ்கல்ல இருக்கு. 2.75 மீட்டர் கியூப் பெர் கிலோ மோல் இருக்கு. இது கிலோ பாஸ்கல், இது மீட்டர் கியூப் பை கிலோ மோல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிட்னு தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆர் டேஷ் வந்து கொடுக்கல, நம்ம கொடுக்கலனாலும் கான்ஸ்டன்ட் தான். ஆர் டேஷ் வந்து 8.314 ஜூல் பர் மோலா. இது கிலோ ஜூல் பர் மோல் சொல்லலாம். கிலோ ஜூல் பர் மோல் கெல்வின். அப்போ அது நம்ம இங்கே கிலோ போட்டோம்னா இங்கே கிலோ போட தேவை அப்படின்னு தெரியும். ஏன்னா 1000 வகுத்தா 8.34 கிலோ மோல் கெல்வின். டெம்பரேச்சர் தான் கேட்குறாங்க. இப்போ போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 1500 into 2.75 divided by 8.314 போடுங்க பார்ப்போம். போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 522 கெல்வின் வருதா பாருங்கள். அப்போ டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் போடணும்னா 522 மைனஸ் 273 போட்டால் 2லேருந்து 3 போனால் 9, 11லேருந்து 7 போனால் 4லேருந்து 249 டிகிரி செல்சியஸ் வந்துதா பாருங்கள். இங்கே வேல்யூ செக் பண்ணுங்கள். 496 1500 into 2.75 இது இல்லாமல் இப்போ இங்கே ஒரு இது இருக்குது, டீவியேஷன் ஆஃப் த ஐடியல் கேஸ் இருக்குது. டீவியேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ்னா கம்ப்ரசிவ் ஃபேக்டர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இங்கே கம்ப்ரசிவ் ஃபேக்டரும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0.95 பெருக்குன்னா இப்போ வரும். இதோட போய் நீங்கள் கிடைச்ச ஆன்சரில் 0.95 டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் அ திங். ஸோ இங்கே இந்த இசட் வந்து இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் இசட் வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் விச் மெஷர் த டீவியேஷன் ஃப்ரம் த ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் வந்து 0.95னா இப்போ டீவியேஷன் 0.05 இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ பிவி ஈக்குவல் டு இசட்ஆர்டி பிவி டேஷ். இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிவி டேஷ் ஈக்குவல் டு இசட் ஆர் டேஷ் டி. இதான் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா. வேர் v dash equal to v by n. சரியா? என்ன புரிஞ்சது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அட் 1500 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து பர் கிலோ மோலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் Z equal to 0.95. நம்மளுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸில் கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்னா P equal to MRT R வந்து R dash by Mன்னு எழுதலாம். ஸோ M by M வந்து Nன்னு எழுதலாம். ஸோ ஏன் இசட் போடுறோம்? ஏன்னா இந்த கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தா வந்து ஐடியல் கேஸ் வந்து டிவியேட் ஆகுதுன்றனால இசட்டையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர்னா மெஷர் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் த ஐடியல் கேஸ். ஸோ அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ V என்றது V by N. ஸோ V by Nனா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் பெர் கிலோ மோல் கொடுத்துருக்காங்க. பெர் கிலோ மோல் கொடுத்தது V by N. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா டி மட்டும் இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் மற்றது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா T equal to 522 கெல்வினில் வரும். ஏன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணது வந்து கேட்குறது வந்து டிகிரி செல்சியஸ்லன்றதுனால -273 பண்ணோம்னா 214 டிகிரி செல்சியஸ் தான். தேங்க்யூ சாம்பியன்.